வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு வந்து பிரியாணி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சீரக சம்பா ரைஸ்லாம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட ப்ரிப்பரேஷன் வந்துன்னா இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது வீட்டில் ஒரு ஈஸியான ஸ்டைலில். ஸோ இந்த மஷ்ரூம் பிரியாணி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். பிரியாணி வந்து நிறைய மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதாவது நிறைய ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சொல்கிறான்னு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வேறு மாதிரி பண்ணுவாங்க, குக் பண்ணி பண்ணுறது. லக்னோவில் வேறு மாதிரி. கச்சி கோஸ்டுக்கா பிரியாணினா டேரெக்டாக அந்த மீட்டு அந்த ரைஸ் டுகெதராக ஒன்றா போட்டு குக் பண்ணி பண்ணுறது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாவே திண்டுக்கல்லில் வேறு மாதிரி இருக்கும், ஆம்பூரில் வேறு மாதிரி இருக்கும், சென்னையில் வேறு மாதிரி இருக்கும், நம்ம பாய் பிரியாணி வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பண்ணுறது ஹோம் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி ஒரு ஈஸியான மெத்தட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டைம் வந்து அந்த ஹைதராபாதி பிரியாணி பவுடர் மசாலா ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பவுடர் மசாலாவை எப்படி இந்த பிரியாணி ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லி நீங்கள் சொல்லி தரப்போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மஷ்ரூம் பிரியாணி தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 2 பேக்கெட், பாஸ்மதி ரைஸ் 400 கிராம், வெங்காயம் 200 கிராம், தக்காளி 125 கிராம், பச்சை மிளகாய் 6-8 நம்பர், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, லெமன் ஜூஸ் 2 நம்பர், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஓல்கரம் மசாலா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பிரியாணி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் லைட்டாக சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி, ஏலக்காய் எல்லாமே தாளிப்பு ஆட் பண்ணுறேன். இந்த பட்டை லவங்கம் ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 போட்டால் போதும். இதுக்கு பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். 1 கிலோவுக்கு 250 கிராம் ஆனியன் போதும். ஆனால் வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருப்பேன். ஏங்கிட்டனா உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மசாலோட மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதே டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கிரேவினா அந்த அந்த தண்ணி ஆட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து ஜோல் சொல்லுவாங்க. அந்த ஜோல் வந்து கொஞ்சம் லைட்டாக தின்னாக இருக்கணும். தின்னாக இருந்தால் தான் அந்த ரைஸ் நல்லா உதிரியாக வரும். இதே திக்காக இருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா உங்களுக்கு ரைஸ் ஒட்ட ஆரம்பிச்சிடும், உதிரியாக வராது. இதுதான் விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ஆனியன் போட்டிருக்கேன். இந்த ஆனியன் லைட்டாக வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். சில பச்சை மிளகாய் வந்து காரம் அதிகமாக இருக்கும், சில பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 8-10 நம்பர் சொல்லியிருக்கேன்ல. சிலது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டால் நல்லா காரம் அதிகமாக இருக்கும். அதே டைமில் சில்லி பவுடர் அதிகமாக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த சில்லி பவுடர் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா ஸ்டைலில் வந்து மாறிடும். அதனால தான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ ஆனியன் வதங்கி வருது. இதே ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த டைமில் வந்து நீங்கள் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த சால்னா நம்ம வீட்டில் நம்ம நார்மலாக வந்து சிக்கன் சால்னா, வெஜிடபிள் சால்னா நீங்கள் எல்லாம் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த சால்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணும்போது ஃப்ரெஷ் கோகனட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா போட்டு லைட்டாக அப்படியே அரைச்சி பேஸ்ட் அரைச்சி குக் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. நம்ம சேனல் சிக்கன் சால்னா எப்படி பண்ணுறது, வெஜிடபிள் சால்னா எப்படி பண்ணுறது சொல்லி போட்டிருக்கோம். இதே வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் நீங்கள் சால்னா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கோகனட், அதாவது டெசிக்ரேட் கோகனட் சொல்லி பவுடர் ஒன்று இருக்குது. அந்த பவுடரும் அப்புறம் எள்ளு இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணுவாங்க. எதுக்காக அந்த டெசிக்ரேட் கோகனட் வச்சு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். அதே டைமில் காரத்துக்கு பச்சை மிளகாய் நிறைய ஆட் பண்ணி அரைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சால்னா வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வெங்காயம் ரெடி ஆகுது. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ரேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி அளவில் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 7 மடங்கு பூண்டு, 3 மடங்கு வந்து இஞ்சி. அப்படி சில பேருக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா முழுசாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிகமாக தக்காளி வேண்டாம், ஏன்னா லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து தக்காளி அதிகமாக வேண்டாம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ், தயிர் அந்த புளிப்பு தன்மைக்கு ஆட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் தக்காளி, முழு தக்காளியை வந்து கம்மியாக ஆட் பண்ணுறது நல்லது. நான் வந்து 120 கிராம் சொல்லியிருக்கேன், நீங்கள் 100 கிராம் போட்டால் போதும். அதாவது 2 சின்ன தக்காளி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி போட்டால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுசாக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். பிரியாணி பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறது இந்த டைமில் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து மஷ்ரூம்லாம் போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிரியாணி பவுடர் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் உள்ள ஒரு பொருள். அதாவது எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான உள்ள ஒரு இன்க்ரீடியன்ஸு.
அதாவது பட்டை, பிரிஞ்சி இலை, பிளாக் கடமும், க்ரீன் கடமும் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் இந்த டைமில் நீங்கள் போட்டு குக் பண்ணால் உங்களுக்கு வந்து லைட்டாக பிட்டர் டேஸ்ட் வரும், கசப்பு தன்மை வரும். அதனால தான் தெளிவாக வந்து நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணல. இப்போது புதினா, கொத்தமல்லி, கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுறோம். போட்ட பிறகு இந்த மசாலாவோட இந்த மஷ்ரூம் போட்டு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு தயிர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மசாலா குக் பண்ணுறோம். மஷ்ரூம் வந்து வெல்டன் பண்ண பிறகு நீங்கள் வந்து ரைஸ் போட வேண்டியதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக போட்டு ஒரு 2 நிமிஷம், அதாவது ஒரு 20% அளவு குக் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ரைஸ் போட வேண்டியதான் இதில். ஏன்னா வெல்டன் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மஷ்ரூம் வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்பரேஷன் மஷ்ரூம் வந்து முழுசாக தெரியாது. ஸோ அதனால சொல்கிறேன், தெளிவாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது 20% அளவுக்கு நீங்கள் மஷ்ரூம் வெந்த பிறகு இல்லை தண்ணி ஆட் பண்ணி ரைஸ் நீங்கள் போட்டு தம் கட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போது அந்த மஷ்ரூம் வந்து 20% அளவுக்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பிரியாணி பவுடர் மசாலா நம்ம ஆல்ரெடி எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பிரியாணி பவுடர் மசாலா வந்து இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். இதே வந்து ரைஸ் வெடித்து போடுறீங்கன்னா நீங்கள் வந்து தம் போடுறதுக்கு முன்னாடியும் அந்த ரைஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து அந்த பிரியாணி பவுடர் மசாலா போடணும். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம டேரெக்டாக வந்து குக்கரில் குக் பண்ணுறதுனால வந்து நான் என்ன பண்ணேன், இந்த மஷ்ரூம் வந்து 20% அளவுக்கு வெந்து வர டைமில் வந்து இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதிக நேரம் குக் பண்ண வேண்டாம். குக் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணியோட அளவுக்குன்னா நீங்கள் அரிசி வந்து எந்த கப்பில் நீங்கள் ஊற வச்சுருக்கீங்களோ 1க்கு 1.25, அதாவது நீங்கள் கம்மியான அளவு நீங்கள் போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து 1க்கு 1.25, இதே வந்து அளவு அதிகமாகும் போது 1க்கு 1 வைக்கலாம். இப்போ வந்து நம்ம பண்ணுறது ஒரு 2 பேர்லேருந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அதனால் 1க்கு 1.25 அளவில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஜோல் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இந்த கிரேவி இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். இது திக்காகிறதுனா ரைஸு உதிரியாக வராது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. இதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், திக்காகிறதுக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த வெங்காயம் தக்காளியோட அளவு அதிகமாக ஆனால் கண்டிப்பாக என்ன வேணால் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி அதிகமாக திக்காகிடும். திக்கானால் உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் உதிரியாக வராது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, வெங்காயம் தக்காளி ரொம்ப நேரம் தொக்கு மாதிரி குக் பண்ணிட்டு சில பேர் தண்ணி ஆட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் பிஃபோர் வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதாவது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். இப்போ ஜஸ்ட் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நீங்கள் இது குக் பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து ரைஸ் தண்ணி நல்லா பாயில் ஆன பிறகு ரைஸ் போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. குக்கரில் பண்ணும்போது ஜஸ்ட் தண்ணி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த ரைஸை போட்டு தம் பண்ண வேண்டியதான். இப்போது இந்த குக்கரில் வந்து கரெக்டாக வந்து நான் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் கரெக்டாக விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஓகே, இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா விசில் நல்லா தம்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். வாவ், அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது அந்த பிரியாணி மசாலா பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த விசில் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்சு வர டைமில் அந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. ஓ வாவ், பார்த்தீங்களா, நல்லா ரைஸ் நல்லா உதிரியாக சூப்பராக. இன்றைக்கி இந்த மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நல்லா ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த நெய் வந்து ஜஸ்ட் லைட்டாக மேலே ஒரு டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறோம், அந்த ஃப்ளேவருக்காக. சரிங்களா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் கொத்தமல்லி மேலே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போனால், இந்த ரெடியான இந்த ப்ரிப்பரேஷன் பிரியாணி வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த மஷ்ரூம்லாம் நல்லா அந்த முழுசாக கரெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதனால் கரெக்டாக சொன்னேன், அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஒரு 20% வெந்த பேருக்கு அந்த ரைஸை போட்டு கரெக்டாக தம் கட்டணும்னு சொல்லியிருக்கேன். ஃபுல் டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மஷ்ரூம் சின்னதாகிடும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது. ஸோ இப்போ ரெடியான ப்ரிப்பரேஷனை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரைஸ் நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. சூப்பர். அந்த ஸ்பைஸோட லெவல் பர்டிகுலர் வந்து அந்த பிரியாணி பவுடர் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சாப்பிடும்போது அந்த பிரியாணி பவுடர் மசாலா, அதுக்கப்புறம் அந்த காரம், அந்த புளிப்போட டேஸ்ட்டு லைட்டாக மைல்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த பிரியாணி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச், பபாய்.